Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Huawei தரப்புல இருந்துட்டு Huawei Nova 5 ஒரு புது ஸ்மார்ட்ஃபோன் பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணாதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ Huawei Nova 5. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு ரெண்டு வகையான ஒரு வேரியண்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Huawei Nova 5 Proன்னு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்குன்னா ஒரு படி மேலேயே வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு அதாவது 20K ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு Huawei Nova 5iன்ற ஒரு ஸ்மார்ட்ஃபோன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம Huawei Nova 5iன்ற ஸ்மார்ட்ஃபோன் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் Huawei Nova 5 Pro பற்றி நான் சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுப்பேன். ஏன்னா Huawei உடைய Nova 5 Pro வந்துட்டு எல்லா Huawei ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் மாதிரி அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் வரும். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனும் அதே மாதிரி தான், எல்லாமே லேட்டஸ்டான ப்ராசஸர், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கேமரா, ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ Huawei உடைய P30 Pro எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Huawei உடைய Nova 5i பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு வாட்டர் ட்ராப் நாட் ஸ்க்ரீன் தான் இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 3600 mAh பேட்டரி தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு. அதுவும் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜரோட. ஸோ Huawei வந்துட்டு நார்மலாகவே இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க 3000 இல்லைனா 3400 mAh பேட்டரி தான் மேக்ஸிமம் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் 3600 ப்ரொவைட் பண்ணிடுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரில் தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு புது ப்ராசஸர் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது எந்த ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Kirin 810 ஒரு புது ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு Kirin 710 சக்ஸஸரான Kirin 810 ஒரு புது ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்துட்டு ஏன் ரொம்பவே ஸ்பெஷலான ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 7 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி 7 nanometer சிப்செட் வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொசஸருக்கு தான் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரொசஸருக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு பவர் கன்சம்ஷனும் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, பவர் கன்சம்ஷன் ரொம்பவே குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ப்ரொசஸர் வந்துட்டு Qualcomm Snapdragon இந்த சீரீஸில் ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொசஸர்னு பார்த்தீங்கன்னா இந்த Kirin 810 ப்ரொசஸர் வந்துட்டு Snapdragon 730 இல்லைனா 730Gக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ப்ரொசஸர்னு நான் சொல்வேன். ஸோ அதுக்கு டஃப் கொடுக்குற ஒரு ப்ரொசஸராக தான் இது வந்துட்டு கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் 7 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக பவர் கன்சம்ஷனில் ஒரு Snapdragon 845 கிட்ட வந்துட்டு இது வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் ஆகும்போது நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன்லையுமே அதாவது 5 Pro அண்ட் 5iயில் ரெண்டுத்துலையுமே ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் பின்னாடி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 5 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ரோ லென்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5iயில் வந்துட்டு ஒரு 48 மெகாபிக்சல் ப்ரைமரி லென்ஸ் ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் ப்ளஸ் ஒரு 5 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க மேக்ரோ லென்ஸோட. ஸோ இதாங்க பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டு 5iயில் ஒரு 24 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் 5 Proவில் வந்துட்டு ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப டீசெண்டான கேமரா குவாலிட்டி தான் இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ 5iயில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு 4+64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6+128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். 5 Proவில் பார்த்தீங்கன்னா
இவங்க 6+128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் ப்ளஸ் 8+256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட்டை இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ரெண்டு வேரியண்ட்ஸ் தான் இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. இது வரப்போகிற பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்துட்டு 710 இதை ரீப்ளேஸ் பண்ணி எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இந்த 810 தான் இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ ஹோப் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் போது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த 810 பர்ஃபார்மன்ஸை பற்றி அவங்க சொல்லும் போது ஹோப் பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயங்கள். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். So until then, signing off from Sandeep.